ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான தலப்பாக்கட்டி ஸ்டைல் சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். இது பிரியாணி செய்கிறது ரொம்பவே ஈஸி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. பிரியாணி செய்கிறதுக்காக நம்ம மசாலா ரெடி பண்ணணும். அதுக்காக இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா மிளகு, சோம்பு, ஜீரகம், பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, ஏலக்காய், மராத்தி மோக்கு, அன்னாச்சி பூ, அப்புறம் கொஞ்சம் முந்திரி, கொஞ்சமாக சோம்பு, இதெல்லாம் தான். கல்பாசி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இதில் ஒரு 2 ஸ்பூன் போல் கொத்தமல்லி தூள் எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி பவுடருக்கு பதிலாக நீங்கள் வர கொத்தமல்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாத்தையும் நம்ம வறுக்க போகிறதில்ல, அப்படியே நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அப்படியே பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி தூளி இதில் சேர்த்திக்கிறேன். இதெல்லாத்தையும் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் நம்மளோட பிரியாணிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இதை தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு, இங்கே பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், இஞ்சி, அப்புறம் பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிரியாணிக்கு சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம். பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கையளவு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். இந்த பிரியாணிக்கு நம்ம வேறு எதுவுமே சேர்த்திக்க போகிறதில்ல, சின்ன வெங்காயம் மட்டும்தான். ஸோ இது கூடவே ஒரு கையளவுக்கு புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நரன்னு அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்தளவுக்கு இப்படி அரைச்சிக்கோங்க. ஸோ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 3/4 கிலோ சிக்கனை நல்லா மஞ்சத்தூளில் போட்டு வாஷ் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். 3/4 கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்கேன். சீரக சம்பா அரிசி. இது இப்போ ஊற வைக்க வேணாம், நம்ம சிக்கன் போட்டு வதக்கும் போது ஊற வச்சா போதும். சும்மா அரிசி மட்டும் எடுத்து ஒரு கப்பில் வச்சுருக்கேன். 3/4 கிலோ சிக்கனுக்கு 3/4 கிலோ ரைஸ் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ குக்கரில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடு பண்ணிகிட்ருக்கேன். சூடானதும் இது கூட நெய் சேர்த்திக்கலாம், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. நெய்யும் எண்ணெயும் லைட்டாக சூடாகட்டும். சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, மிளகாய், சின்ன வெங்காயம் அந்த பேஸ்ட்டை நம்ம எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி, பூண்டு, வெங்காயத்தோட பச்சை வாசனையெல்லாம் போகணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா க்ரீன் கலராக இருக்கும். நம்ம நல்லா வதக்கினதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆயிரும். இது ஒரு 3-4 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டிருக்கிறதுனால அடி பிடிக்கும். ஸோ ஓரளவுக்கு மிதமான சூட்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இதோட ரா ஸ்மெல் நல்லா போகணும், அப்போ தான் பிரியாணி நல்லாயிருக்கும். ஸ்மெல்லாம் நல்லா போய் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பிரியாணி மசாலாவையும் இது கூட சேர்த்துடலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், வர மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் அந்தளவுக்கு காரம் கொடுக்காது. ஸோ நாங்கள் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்றதுனால ஒரு 2 ஸ்பூன் மட்டும் வர மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நம்ம பிரியாணி மசாலா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். அது கூட நம்ம மிளகாலாம் சேர்த்துருக்கிறதுனால ஓரளவுக்கு ஸ்பைசி நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. ஸோ எல்லாத்தோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலா கூட பெரட்டி விடுங்க.
கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இது கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கி விடலாம். சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வந்து நல்லா சுண்டட்டும். ஸோ சிக்கன் போட்டதுக்கப்புறம் நான் தண்ணியில் அரிசியை ஊற வச்சுருக்கேன். இப்போ ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சிக்கன் வேகிறதுக்கும் அரிசி ஊறுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா சிக்கன்லேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கலாம். நாம் இதில் தக்காளியெலாம் சேர்த்திக்க போகிறதில்ல பிரியாணிக்கு. ஸோ புளிப்புக்காக தயிரும் லெமன் ஜூஸ் மட்டும்தான் சேர்த்திக்க போகிறோம். ஸோ தயிர் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்திருக்கேன். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம். பாருங்கள் தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. இது மூடி போட்டு சிக்கனை வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் விட்டுறலாம். அப்படியே அதுலேயே வேகும் லைட்டாக. பாருங்கள் நல்ல எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்திருக்கேன். நான் சிக்கன் வேகிறதுக்காக 1 கிளாஸ் தண்ணி சேர்த்திருக்கேன். நீங்கள் தண்ணி சேர்க்குறதெல்லாம் கவுண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அரிசியை சேர்த்துட்டு நம்ம தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா வேக விட்டு எடுத்து இது மாதிரி நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் வேக விட்டேன் சிக்கனை. இப்போ சிக்கன் ஒரு 90% குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரிசி வேகிறதுக்காக தண்ணி சேர்த்திக்கலாம். 1 கிளாஸ் ரைஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்திக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் ஆல்ரெடியே 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டேன் சிக்கன் வேக வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த கிரேவிலாம் பார்த்திங்கன்னா சிக்கன் வேகிறதுக்கு முன்னாடி அந்த போட்ட கிரேவியில் ஒரு 1/2 கிளாஸ் இருக்கும். ஸோ 1.5 கிளாஸ் கட் பண்ணிவிட்டு தான் நான் தண்ணி சேர்த்திருக்கேன். கடைசியாக வந்து ஒரு எலுமிச்சப்பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம். உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி எலுமிச்சப்பழம் சேர்த்திக்கோங்க. அப்புறம் உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. ஸோ காரம் உப்புலாம் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி அதில் சேர்த்துடலாம். இந்த அரிசி ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. ஸோ அரிசியும் பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் 15 டு ஒரு 20 நிமிஷம் தான் ஊறி இருக்கும். ஸோ அரிசியும் சேர்த்தாச்சு. ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம் அடுப்பை. ஸோ அந்த அரிசியும் தண்ணியும் நல்லா சுண்டி வரணும். கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா சேர்த்திக்கலாம் அது கூட. நான் இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள் நம்ம அரிசியும் தண்ணியும் நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு தேவைன்னா நெய் சேர்த்திக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன். 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சாவே இந்த ஸ்டேஜில் வந்துடும். நெய் சேர்த்துட்டு லைட்டாக ஜென்டலாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம தம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வாழை இலை வச்சு மூட போகிறேன் அந்த ரைஸை. நம்ம தம் போடும்போது அந்த வாழை இலை ஃப்ளேவரில் அந்த பிரியாணி வேகும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நம்மளுக்கு சாப்பிடும்போது. பாருங்கள் வாழை இலையை வச்சு நல்லா கவர் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு மூட போகிறேன். கீழே பார்த்தீங்கன்னா தோசை தவா மேலே குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு மேலே தட்டுக்கு மேலே ஒரு நல்ல ஒரு பெரிய வெயிட்டாக வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேம்லாம் வச்சுருக்கக்கூடாது. சிம்மிலேயே ஒரு 15 நிமிஷம் நம்ம விட்டால் போதும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் வாழை இலையெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருச்சு. பிரியாணி நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பிரியாணி பர்ஃபெக்டாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் தண்ணி ஊற்றுங்க, கரெக்டாக வரும் பிரியாணி. ஸோ நம்மளோட சூப்பரான தலப்பாக்கட்டி சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி ஆனியன் ரைத்தா கூட சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.